கடந்த வாரத்திலே நாம் 18வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேலினுடைய கீழ்ப்படிதலும் தொடர் வெற்றிகளும் என்ற அடிப்படையிலே நாம் சில காரியங்களை பார்த்தோம். இந்த நாளிலே இஸ்ரவேலின் மதியீனமும் தோல்வியின் ஆரம்பமும் என்ற தலைப்பின் கீழாக நாம் அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். மோசே மரித்த பின்பு, யோசுவா மரித்த பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் அழகாக தான் ஆரம்பித்தார்கள். அதை நம்ம கடந்த 2 வாரங்களாகவே நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ரொம்ப அழகாக அவர்கள் ஆரம்பித்த காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அதனாலே அநேக வெற்றிகளையும் அவர்கள் பெற்றார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் அழகாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த தேசத்தை அவர்கள் சொந்தமாக்க வேண்டும். அதிலே அவர்கள் மிகவும் அழகாக காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். நம்ம அதை போன வாரத்தில் மிக தெளிவாக நம்ம பார்த்தோம். நாட்கள் போகும் பொழுது காரியங்கள் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்மை. முதல்ல நம்ம நல்லா ஓடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே தொய்வுகள் ஏற்படும், காரியங்கள் வேறு மாதிரி திரும்பும். அதனால தான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் அதனால் தான் தேவனோடு உள்ள அந்த உறவு சரியாக நமக்கு இருக்குமானால் தான் தொடர்ந்து ஓட முடியும். அது எபிரேயரில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். அதில் முதல் வசனத்தை சொல்லும் பொழுது, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும். அநேக டிஸ்டர்பன்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் அதில் நமக்கு கொஞ்சம் அவங்க பின்னாடி கொண்டு போயிருங்கம்மா, கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிருங்க, குழந்தைய பின்னாடி உட்காந்துக்கோங்க, பின்னாடி ஃபேனை போட்டுக்கோங்க, உட்காந்துக்கோங்க. சரியா? ஆண்டவர் நமக்கு எப்பயுமே நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக. பலவிதமான சூழ்நிலையிலே நாம் சோர்வடையும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சோர்வு வருமானா நிச்சயமாய் வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே நடந்தது என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. ஒரு வெற்றியை பார்க்கிறோம், யூதா மக்கள் தான் அவங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கிறது, அவங்களால முடியலை என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அழகாக ஜெயிக்கிறோம், சில காரியங்கள் நம்மாலே ஜெயிக்க முடியல. சில காரியங்களை அழகாக செஞ்சிடும் ஆண்டவருக்காக, சில காரியங்களை செய்கிறதில்லை, செய்ய முடிகிறதில்லை. ஏன் என்பதை பார்க்கணும். இந்த வசனத்தை படித்த பொழுது முதல் பகுதியில் என்ன வாசிக்கிறோன்னா, கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. ஸோ ரெண்டாவதுக்கு கர்த்தர் கூட இருந்தாரா இல்லையா? கர்த்தர் எப்பயுமே நம்மை விட்டு விலகுவது கிடையாது. கர்த்தர் அவளோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அங்கே கர்த்தர் அவளோடு கூட இருந்தாலும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம்னா, இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. ஸோ இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்மளால் யோசிக்க முடியும். என்னன்னு சொன்னால், அப்போ இருப்பு ரதங்களால் ஆண்டவரால் இருப்பு ரதங்களை என்ன பண்ண முடியலை, ஜெயிக்க முடியலையான்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இதை படித்து பார்க்கும் பொழுது அநேகருடைய காரியம் என்னென்னா, அவங்க பயந்துட்டாங்க. அதாவது இந்த மலை பிரதேசம் பள்ளத்தாக்கு எல்லாமே யாருக்கு பழக்கப்பட்டது தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு காரியம்தான்.
ஆனால் இருப்பு ரதங்கள் வந்து இவங்க பழக்கப்பட்டவங்க கிடையாது, குதிரையே ஏறினது கிடையாது, ரதங்களை வைத்து சண்டை போட்டது கிடையாது. ஆனால் இருப்பு ரதங்கள், இரும்பு ரதங்கள் அது சரியா, இரும்பு ரதங்களை பார்த்த பொழுது அவங்க பயந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். சரியா, மத்தேயு 14வது அதிகாரம் பாருங்களேன். அதில் ஒரு காரியத்தை அழகாக பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மைதான், அவர் நம்மை விட்டு விலகுவதே கிடையாது என்பது உண்மை, நமக்கு நன்றாகவே அது தெரியும். படகில் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரா இல்லையா? இருந்தார். புயல் வந்ததா வரலையா? வந்தது. சீஷர்கள் பயந்தார்களா? பயந்தில்லையா? மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குற அளவுக்கு அவங்க முடிஞ்சு வாழ்க்கை நினச்சிட்டாங்க. சரியா, அந்த மாதிரி சூழ்நிலை. இதுவும் ஏற்கனவே அதே தான். 14வது அதிகாரம், இது ஆண்டவர் தண்ணீரிலே நடந்து வருகிறார். நடந்து வரும்பொழுது பேதுரு பார்த்துட்டு நானும் தண்ணியில் நடக்கணும். வாசிக்கலாமா? 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நடக்கிறான். தண்ணீர் மேல் நடந்த ரெண்டாவது ஆள் யாரு தான்? பேதுரு தான் நடந்தான். எதனால் நடந்தான்? அவன் சொல்ல, நீரேயானால் எனக்கு எதிர நடந்து வர்றது நீரேயானால் நானும் நடக்கணும் அப்படி சொன்னால், அதே மாதிரி நான் வான்னு சொல்கிறார், இறங்குகிறான், நடக்கிறான். 30ஆம் வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். சரியா, நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் அது. அங்கே ஆண்டவர் இல்லாததுனாலே அவன் மூழ்கவில்லை. அவனுடைய கண்கள் எது மேலே போச்சு? காற்றின் மேலே போச்சு, சூழ்நிலையின் மேலே போயிடுச்சு. பயங்கரமாக அதுக்கு முன்னாடி காற்று அடிச்சிச்சு. அவங்க காற்று அடித்ததுனால தான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அவங்க கரைக்கு போய் சேர முடியல. ஆண்டவர் அங்கே நடந்து வருகிறார். அவருக்கு தெரியும் இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சொல்லி. இப்போ அவ்வளோ நேரம் காற்று அடித்தது, அதே காற்று தான் இப்பொழுதும் அடிக்கிறது. ஆனால் அவன் பயந்ததினாலே மூழ்குகிறான். அதான் அங்கே சொல்லு, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து. நம்முடைய வாழ்க்கையில் இதே தான். கர்த்தர் இருக்கிறார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சூழ்நிலையை கண்டு என்ன பண்ணுகிறோம்? பயந்து போகிறவர்களாக இருக்கும். அதனால ஒரு தோல்வியாக இருக்கிறது. அதே 17வது அதிகாரமும் பாருங்களேன். 17வது அதிகாரத்து இன்னொரு சம்பவத்தை சீஷர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். எவ்வளோ பிசாசுகளை துரத்தினார்கள். ஆண்டவர் 2 பேரை அவங்களை அனுப்பினார். அவங்க கூட போயிட்டு வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாமல் போயிற்று. அந்த அவங்க அப்பா கூட வந்து சொல்கிறாரு, நான் உம்மிடத்தெல்லாம் கொண்டு வந்தேன், நீர் இல்லை, சீஷர்கிட்ட சொன்னால் அவங்களால முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் முடியாமல் போயிட்டுன்னு சொன்னால், அங்கே காரணம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இவர்கள் பலவீனமாக இருக்கிறார். அதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பவுல் அதை அழகாக சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் உண்மையான ஒரு. ஆனால் அந்த சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணிடுது? சில நேரத்தில் பயமுறுத்திடுது. தோற்று போகிற நிலைமை, மூழ்குகிற நிலைமை, முடியாமல் போகிற நிலைமை ஏற்படத்தான் செய்கிறது. இது ஒரு காரியத்தை இங்கே பார்க்குறோம். பயம் ஏற்படுகிறது. நாட்கள் போகும் பொழுது சில நேரத்தில் எதிர்ப்புகள் பயங்கரமாக இருக்கும் பொழுது பயத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாமல் போகிறோம், சில காரியங்களை சாதிக்க முடியாமல். இதுதான் முதல் காரியமாக இங்கே காணப்படுது. இது வரைக்கும் 18 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் அவள் பிடிச்சிட்டே வராங்க. ஒரு இடத்துல கூட தோல்வி என்பதே கிடையாது. அவங்க அழகாக எல்லாத்தையும் செஞ்சுட்டே வந்துட்டுருக்கிறாங்க. அந்த 18ஆம் வசனம் கடைசியில் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மலை தேசத்தாரை துரத்திட்டாங்க. ஆனால் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற மக்கள் அவங்களால் முடியாமல் போச்சு. காரணம் இருப்பு ரதங்கள் அவர்களுக்கு இருந்தது என்பதை வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இது உண்டு. நம்ம எதை தான் பார்க்கணும். அதனால தான் எபிரேயரில் சொல்லும்போது இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். அவனுடைய கண்களை ஆண்டவர் மேலே தான் வைச்சாகணும். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அவர் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். சொடி நம்ம சபையை நம்பினாலோ மனிதர்களை நம்பினாலோ முடியாது, ஓட முடியாது. யார் தான் நம்மளை அழைத்தது? ஆண்டவர் தான் அழைத்தது. யார் நமக்காக மரித்தது? ஆண்டவர் தான் மரித்தது. ஸோ ஆண்டவரை பார்க்க பழக வேண்டும். நம்மை ஆண்டருக்குள்ளே வழி நடத்தின மனிதர்கள் கூட சில நேரத்தில் நம்மளை இடர பண்ணுவதற்கு ஏதுவாக நடக்கும். அது ஆண்டவரே சில நேரத்தில் அனுமதிக்கிறார். சரியா? ஏன்னா நம்ம கண் யார் மேலே போயிடுது சில நேரத்தில். இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்க, அவங்களாம் என் கூட இருக்காங்க. அது பலனாக மாறக்கூடாது. எல்லாரும் நமக்கு வேண்டும் என்பது உண்மைதான். கணவனுக்கு மனைவியை கொடுத்தது தேவன்தான், மனைவிக்கு கணவனை கொடுத்தது யார் தான்? தேவன் தான். ஆனால் யாரை சார்ந்து வாழணும்னா ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ தான் நம்ம வெற்றியை நோக்க முடியும். 20ஆம் வசனத்துக்கு வரலாமா? 20ஆம் வசனத்தில் மறுபடியும் காலேபை பற்றி வாசிக்கிறோம். காலேபை பற்றி எங்கே வாசித்தோம்? இதுக்கு முன்னாடி 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தான் தன் மகளை கட்டி கொடுப்பேன்னு சொல்லுகிறான். அந்த இடத்தை பிடிக்கிறவனுக்கு சொன்னப்போ அங்கே ஒத்னியேல் அதை பிடித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் 12-13 வசனங்களில். அதே மனிதன் இங்கே வாசிக்கிறோம். மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதில் இருக்கிற ஏனோக்கின் 3 குமாரரையும் துரத்தினார்கள். ஏனோக்கின் குமார் பெரிய பெரிய ஆட்களாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ராட்சதர்களாக இருந்திருப்பார். அவர்களையும் துரத்தினான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இவங்க அதை செய்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறதா இருக்குது. 19ஆம் வசனத்தில் ஒரு தோல்வியை பார்க்கணும். ஆனால் 20ஆம் வசனத்தில் காலேபு செய்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதை யோசுவா 14வது அதிகாரம் எடுத்துக்கலாம். யோசுவா 14வது அதிகாரத்தில் அங்கே தான் யோசுவா அந்த காரியத்தை மோசேட்டு கேட்டு வாங்குகிறான். யோசுவா 14வது அதிகாரம் அதை பார்க்கும்போது 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரண்ணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டண்டு நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவளை துரத்துவேன் என்று சொல்லுகிறான். காலேப் இது எங்கே சொல்லப்பட்ட வார்த்தை மாறி இருக்குன்னு சொன்னால் இங்கே அதே தான் நம்ம இப்போ நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? இதோடு சேர்த்து எண்ணாகமம் 14வது அதிகாரம் 13-14 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 40 நாட்கள் போய் வேவு பார்த்துட்டு வராங்க. எரிகோ பட்டணத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் நம்ம அதெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சதர்களாக இருக்கிறாங்க, நம்மளால் முடியாது என்று சொல்கிறார்கள். அதனால் ஜனங்கள் எல்லாமே சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ யோசுவா என்ன சொல்லுகிறார் என்பதை 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்கிறான். நம்ம எளிதாக பிடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறான். அதை நிச்சயமாக நம்ம எளிதாக பிடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறான். அதை 13:30 வாசிக்கிறோம் பாருங்களேன். 13வது அதிகாரம் 30 இதே காலேப் தான். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். என்ன தைரியம் அவனுக்கு! அதுதான் நம்ம யோசுவா 14 வாசிக்கும்போது
கர்த்தர் என்னோடு இருப்பாரானா சொல்கிறார். இங்கே என்னாகும் 14:8 சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் இருக்குமானால், அதாவது இது எது மாதிரி இருக்குன்னு சொன்னால், மத்திய 8வது அதிகாரத்தில் அந்த குஷ்டரோகி ஆண்டிடத்தில் வந்து சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் சொல்கிறான். அது ஒன்று தான் அந்த கன்சர்ன். என்னென்னா, இது தேவனுடைய சித்தம் தானா என்ற ஒரு கன்சர்ன். அதில் நம்ம கவனமாக தான் இருந்தாக. நம்ம பாட்டுக்கு எதையா ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதல்ல. ஆண்டருக்கு சித்தமானால், ஆண்டருக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு வெற்றி உண்டு. அது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி என்பது அந்த அர்த்தம். அதாவது 12 பேர் போனாங்க, சரியா, வேவு பார்க்கிறதுக்காக. 11 பேர் சொல்கிறாங்க இல்லை 10 பேர் சொல்கிறாங்க முடியாதுன்னு சொல்லி. யோசுவாவும் காலேபும் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இல்லை செய்யலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நம்ம போய் செய்யலாம், கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறனாலே செய்யலாம் என்று சொல்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதே தைரியத்தில் தான் காலேப் இங்கேயும் சொல்கிறான், எனக்கு அந்த தேசத்தை கொடுங்க, நான் அதை என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன்னு சொல்லி அதே மாதிரி அவன் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். மோசே சொன்னபடியே எப்ரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரையும் துரத்தி விட்டான் என்று சொல்லப்படும். இப்போ தேவனுடைய செல்லத்தில் விசுவாசிக்கு உள்ள அந்த வித்தியாசம் பாருங்களேன், வெற்றியில் இருக்கிற வித்தியாசம். சிலர்லாம் அப்படியே முடங்கி போய் உட்காந்துடுறாங்க, நம்மளாலாம் முடியாதுங்க அப்படி சொல்லிடுறாங்க. சிலர் வந்து ஆண்டருக்காக பெரிய காரியங்களே செய்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே தடுமாற்றத்திலே இருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, ஆண்டருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும், ஆண்டர்கிட்ட பெலன் கேட்கணும். ஆண்டர் என்னால் முடியாதுன்றது உண்மை தான். ஆண்டவர் பவுல் அதை பற்றி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் சொல்லும்பொழுது நம்மை அழைத்த அழைப்பை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனத்தில், எப்படி எனில் சகோதரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. இதுதான் உண்மை. நம்மை விட பெரிய 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 ஆட்கள் எல்லாம் இந்த உலகம் அழைச்சிருக்கு இல்லையா. உலகத்தில் பெரிய பெரிய காரியங்கள் அவங்களெல்லாம் ஆண்டவர் அழைக்கலை. யாரை அழைத்திருக்கிறார்? சாதாரணமான மக்களை அழைக்கிறார். சாதாரணமான மக்களை அழைத்து அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஏசாமி தெரிந்தெடுத்த சீஷர்களை பாருங்கள், அநேகர் மீனவர்களாக இருந்தார்கள், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள், பேதமையானவர்களாக இருந்தார்கள். அவர்களை தான் தேவன் அழைத்து இந்த உலகத்தை கலக்குகிற பணியை செய்கிறார். இன்றைக்கு ஊழியத்தில் வந்து நிறைய பேருக்கு மரியாதை கொஞ்சம் குறைவாக இருக்கிற காரணம், சாதாரணமான மக்கள் நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. அப்படி தான் உலகம் அதை பார்க்கிறது. லட்சமாய் சம்பாதிக்கிறவெல்லாம் அங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமான மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பு அப்படி தாங்க. அப்போ அதனால் நான் சோர்ந்து போக முடியுமானா இல்லை, என்னோட கூட இருக்கிறது யார்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஆண்டருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்து ஆக வேண்டும். சரியா? எதற்காக என்னை பிடித்தார்? என்ன நோக்கம், என்ன காரியத்தை என் மூலமாய் செய்து முடிக்க விரும்புகிறார்? அதற்காக நான் வாழ்ந்து முடித்து ஆக வேண்டும். பவுல் அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். இந்த தெளிவு மட்டும் நமக்கு வேண்டும். ஆண்டருக்காக அநேக காரியங்களை செய்வது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. சரி, காலேப் அதை செய்கிறவராக இருக்கிறார். போன தடவை படித்தப்பையும் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் மாதிரி வைத்து அதை அவன் அந்த தேசத்தை பிடிக்கிறவனாக இருக்கிறான். இங்கே பார்க்கும் பொழுது அவன் அந்த ஏனாக்கின் 3 குமாரையும் துரத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 21ஆம் வசனத்துக்கு வரலாமா? பென்னிமீனை பற்றி எங்கே வாசிக்கிறோம். பென்னிமீன் புத்திரர், இது வரைக்கும் யூதாவை பற்றி தான் மேலெல்லாம் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் கீழே வர 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 ஒவ்வொரு கோத்திரங்களை பற்றி அவர் சொல்கிறார். பென்னிமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்னிமீன் புத்திரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள் அப்படி சொல்லி வாசிக்கிறோம்.
இங்கே என்ன ரீசனே சொல்லலை, மொட்டையாக சொல்லியிருக்குது. பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் சொல்லப்படும். ஏன் துரத்தி உள்ள நான் நினச்ச காரியம் அங்கே ரீசன் சொல்லலை. சரியா, 19 காரணம் சொல்லியிருக்கு. என்ன காரணம்? ரதங்கள் இருந்துச்சு. ஒருவேளை நிச்சயம் பயந்துருப்பாங்க, நம்மளால் முடியாதுப்பா, மோதி ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படின்னு வந்திருக்கலாம். 21 காரணமே சொல்லலை, அவங்க துரத்தி விடவில்லை, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் அவங்க தேவனுடைய கட்டளையை ரொம்ப சீரியஸாக அவங்க என்ன இருந்துட்டு போகட்டும்பா, எதுக்கு வீணா சண்டை. நாட்கள் போகுது இல்லையா, நாட்கள் போகிறப்ப அவங்களும் அங்கிட்ட வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இவங்களும் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு பகுதியாவது அவங்க காலி பண்ணிட்டே வராங்க. ஆண்டு ஒரு இடத்துல கூட சொல்ல, மொத்தமாக துரத்தாதீங்க, நம்ம காட்டு மிருகங்கள் அதிகமாயிரும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலிலே அவர்கள் அந்த இடத்தை பிடிக்கிறாங்க. பிடித்து அந்த இடத்தை யோசுவா என்ன பண்ணுகிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார், எந்தெந்த கோத்திரத்துக்கு எந்த பகுதின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த இடத்த ஒன்றா என்ன ஆக்கணும், உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கவா, என்ன செய்ய சொன்னான்றதை லேசாக வாசிடலாம். அதை உபாகமத்திலேயே வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருக்கிற போகீமுக்கு நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் என் தேசத்தின் குடிகளோட இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்னு சொல்லி கேட்குறார். அவங்களோட நீங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அதோட எதெல்லாம் காலி பண்ணணும், பலிபீடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் உபாகமத்தில் இன்னும் கடுமையாக எல்லாம் சொல்லுகிறார், யாரையும் விட்டு வைக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் மரங்களெல்லாம் நீங்கள் வெட்டாதீங்கன்னு ஆண்டு சொல்லிட்டார். ஏன்னா அந்த தேசத்துக்குரியது, நீங்கள் அதில் தான் வாழப்போகிறீங்கன்னு சொல்கிறார். ஆண்டு தெளிவான வழிமுறைகளை சொன்னால் என்ன செய்யணுன்றது சொல்லி. எப்போன்னு சொன்னால் உள்ளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் இவங்க இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பாட்டு இருந்துட்டு போகிறாங்க, இவ்வளோ இடம் தான் காலியாக இருக்குல்ல, இருந்துட்டு போகிறாங்க அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. சரியா, இது எப்படி நான் சொல்கிறேன்னு சொல்லி தெரில. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆலோசனை நம்ம யோசிக்கிறதோட நம்ம யோசிக்கிறது ரொம்ப பெட்டராக தெரியுது. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும்ல அப்படி சொல்லி சில நேரத்தில் சொல்லுவோம். ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்பது சில நேரத்தில் நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறதில்லை. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும், அப்போ தான் சில காரியங்கள் நம்ம சாதிக்க முடியும். உலகம் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லி கொடுக்குறது. ஆனால் ஒன்று தான் நம்ம செய்யணும், ஏதாவது வார்த்தைகள் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முரணானதாக இருக்குமானால் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அதை விட்டு தான் ஆகணும். அதனால தான் வசனத்துக்குள்ளே தான் ஆகணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் சொன்னபடி நானும் நீங்களும் செய்தாக வேண்டும். ஆண்டவர் எதையுமே தவறாக செய்கிறதில்ல, சொல்லிட்டு செய்யாமல் போகிறதும் இல்லை, மாற்றுறதும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லியிருக்கிறார். நான் அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இவங்க இந்த பென்யமீன் கோத்திரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு வீணா சண்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை துரத்தி விடவில்லை. இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும்படியாக சொல்கிறார். இது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். அதை நான் உள்ளே வைக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பின்னாடி வரப்போ நம்ம பார்க்கலாம். சரியா, பின்னாடி வரப்போ நம்ம பார்க்கலாம். சில காரியங்களாம் இது இருந்தால் தானே நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுது, இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுகிறார். ஆனால் நான் அதை உள்ளே வைக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டு சொல்கிறார், கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று சொல்கிறார்.
சில காரியங்கள் நாட்கள் போகும் பொழுது அந்த சின்ன காரியம் என் வாழ்க்கையை என்ன பண்ணிடும்? நாசமாக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரானால் நான் அதை அகற்றி தான் ஆக வேண்டும். ஆனால் இவங்க விட்டுட்டாங்க. சரி, 22ஆம் வசனத்துக்கு வரலாமா? யோசேப்பினுடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவளோட கூட இருந்தார். நீங்கள் புறப்பட்டு போனால் யார் கூட இருக்கா? அதை தான் மத்தேயுவில் ரொம்ப அழகாக சொல்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசி இதில் சொல்லும்போது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்கிறார். அதுதான் தெய்வம் நம்ம கொடுக்குறக்கா. அவர் அதிகாரம் உள்ளவர், எங்கேயோ இருக்கிறார். நான் இந்த பூமியில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. அவர் சொல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அதே தான் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அதான் பார்க்குறோம். 19 பார்க்கும்போது யூதா புறப்பட்டு போனாங்க, கர்த்தர் யூதாவோடு கூட இருந்தான்றதை வாசிக்கிறோம். மிச்சவங்களோட இல்லையா? இருந்தார், ஆனால் அவங்க அதை உணரலை, அவர் கீழ்ப்படியலை. யோசேப்பை பார்த்தீங்கன்னா யோசேப்பு குடும்பத்தார் புறப்பட்டு போகிறாங்க, பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவளோட கூட இருந்தார். 23 யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயவு செய்வோம் என்றார்கள். அப்போ எல்லாமே என்ன பண்ணியிருந்துருக்கு? லாக் பண்ணியிருக்கு, உள்ளேயே போக முடியல. இப்போ அவங்க வழி கேட்குறாங்க, எப்படி போகிறது சொல்லி. நீ சொன்னா உனக்கு தயவு செய்வோம் என்று சொல்கிறாங்க. 25 அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவளுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தாரையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷர் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர் என்று சொல்லப்படும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கே செஞ்சாங்க? இதே மாதிரி இல்லை, தாவீது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு உதவி கேட்டு செய்கிறாங்க, எருசலேமை பிடிக்கும்போது. சரியா? பின்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எரிகோவை பிடிக்கும்போது. சரியா? ராகாப் அவ இவங்களை காப்பாற்றுக்கிறாள். இது மாதிரி வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் நீங்கள் போங்க, ஒரு இடத்துல தங்கிடுங்க, அவங்க திரும்பி போகிற வரைக்கும், இல்லாட்டி உங்களை பிடிச்சிருவாங்களாம் சொல்லி அனுப்புகிறாள். ஸோ அவள் காக்கப்படுகிறாள், அவளுடைய குடும்பம் அவளோடு கூட தங்கினாள். அதே போல் இங்கே இந்த பையன் அந்த காரியத்தை செய்ய. இவங்களாம் ஏன் அப்படி செய்கிறாங்க? ஊரையே காட்டி கொடுத்த மாதிரி இல்லை? இன்றைக்கு கூட வேற்று மதத்தை விட்டுட்டு ஆண்டுகிட்ட வரும் பொழுது உன் சொந்த மதத்துக்கே நீ துரோகம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. தாயை விட்டு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகாப் சொல்லும் பொழுது யார் தான் கர்த்தர்னு சொல்கிறா? உங்கள் ஆண்டவரே கர்த்தரே கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் அவர் தான் கர்த்தர்னு சொல்லி அறிக்கை பண்ணுறான். அவள் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய பிள்ளையாக அவள் மாறுகிறாள். இப்போ தேவனுடைய திட்டமே என்னன்னு சொன்னால், ஒருவேளை இந்த கானான் தேசத்திலிருந்து இந்த ஜாதியார் எல்லாருமே மனம் திரும்பி இருப்பார்களே ஆனால், தங்களை தீய வழியை விட்டு திரும்பி இருப்பார்களே ஆனால், தேவன் இந்த தேசத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டார்? அழிச்சிருக்கவே மாட்டார். ஏன் அழிக்கிறார்னு சொன்னால், அவங்க 400 வருஷம் ஆண்டிருக்க கிருபையின் காலத்தை கொடுத்தார். ஆபிரகாம் அழைச்சிட்டாரு, ஆபிரகாம் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆனாலும் சொல்கிறார், இல்லை இன்னும் 400 வருஷம் நீ பொறுக்கணும், நீ உன்னுடைய பிதாக்களோட சேர்க்கப்படுவாய், உன் ஜனத்தார் அந்நிய தேசத்தில் போய் உபத்திரவப்படுவாங்க, பின்பதாக அவங்கள நான் கொண்டு வருவேன்லாம் சொல்கிறார். அதுதான் இங்கே நடந்திருக்கு. எதற்காகனா ஒரு 400 வருஷம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்குறார். யாருக்கு? இந்த கானான் தேசத்தில் வாழ்ந்த ஜாதிகளுக்கு. அப்படியும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இந்த ராகாப் போன்ற சிலர். சரியா? யோசேப்பு இதில் பார்க்கும்போது, யோசுவா காலத்தில் பார்க்கும்போது அந்த ஜாதியார் அவன் ரொம்ப தூரத்தில் வர்றதாக சொல்லி இவங்களோட உடன்படிக்கை பண்ணாங்களே, கிர்காசியரா இருக்கட்டும்,
கிபியோனியர் கிபியோனியர் ஆமாம், கிபியோனியர் வந்து பண்ணுறாங்க. உடன்படிக்கை பண்ண பின்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவங்கள கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சிருது. அடுத்த நாளே அவங்களுக்கு தெரிய வருது இவங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க தான், ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து வரதாக சொல்லி யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க? யோசுவாவோட, இஸ்ரேல் ஜனங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுறாங்க. இதனுடைய அடையாளம் என்னென்னா, இது என்னன்னு சொன்னால், அவங்க யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னான்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இந்த உலகம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுமானால் யாரை ஏற்றுக்கொள்கிறது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களை இந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறார். யாராக இருந்தாலும் சரி. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ ஏன் அவர்களை தண்டிக்கிறார், அழிக்கிறார் என்று சொன்னால், அவங்க யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க? தேவனுடைய ஜனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கிருபையின் காலமெல்லாம் கொடுக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்ட ஒட்டிக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்களோடு கூட ஒட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இரக்கம் இல்லாதவர்கள்லாம் கிடையாது, அவர் இரக்கமுள்ளவர் தான். அதனால்தான் தேவன் வந்து மீதியான் யூதாவினுடைய மனைவி பேர் என்ன? தாமாரை பார்த்தீங்கன்னா அவள் கானானிய பெண். அவள் வந்து என்ன நீங்கள் என்ன குழப்புறீங்க? அதிகாரத்தை ஓகே, ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன். சரியா? ரூத் எந்த மோவாபிய பெண். தாமாரும் அந்நிய தேசத்து பெண், கானானிய பெண். ஆனால் ஆண்டவர் எங்கே கொண்டு வந்துட்டார்? அவருடைய திட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். காரணம் என்ன? அவள் ஆண்டவரை நேசிக்கிறாள். சொல்ல, என்னை விட அவள் நீதிமான் சொல்கிறார். அதே போல் ரூத்தும் பார்த்தீங்கன்னா மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே வருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஸோ இந்த காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிலர் வந்து ஒட்டி கொள்கிறதை பார்க்குறோம். தேவன் இரக்கமுள்ளவர், ஆமை இரக்கமுள்ளவர். அவரிடத்தில் வருகிறவனை ஆண்டவர் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆனால் ஏற்று நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழிக்கிறவராக இருக்கிறார். சரியா? அவருடைய காலம் முடிந்ததுனாலே தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ யோசேப்பின் குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தை பெத்தேலுக்கு அவர்கள் போய் அந்த பகுதியை பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு மனிதன் உதவி செய்கிறான். அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்படுகிறதாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. தேவனுடைய மத்தையிலெல்லாம் சொல்லும்போது, நீங்கள் போகும்பொழுது நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் எந்த வீட்டில் போய் தங்குறீங்களோ அந்த வீட்டில் போய் தங்குங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க அப்படி சொல்லிக்கிறா. அந்த குடும்பம் அதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள்னா அந்த ஆசீர்வாதம் மேலே தங்கும். உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் காலில் இருக்கிற தூசியை உதறி போட்டுட்டு வந்துடுங்க சொல்கிறார். எல்லா ஊர்களிலும் உண்டு. பிரின்ஸ் அவங்க வசதாவுடைய குடும்பத்தில் வாழ்க்கையிலையும் இருக்கும். அது அவங்க என்னுடைய வாழ்க்கையில் மனாயுடைய குடும்பம். அவங்கள முதல்ல அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஆண்டரை அறியாத குடும்பம். ஆனால் பின்பதாக அந்த ஆசீர்வாதமே அந்த குடும்பத்தின் மூலமாக தான் வருது. இன்றைக்கும் ஆண்டத்தில் வருகிறவர் அநேகர் உண்டு. ஆண்டவர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். 27ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? மனாசையை பற்றி வாசிக்கிறோம். மனாசை இப்போ கொஞ்சம் புரியுதா ஏன் ஆண்டவர் யூதாவை முதல்ல கிளம்ப சொன்னார்? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, யார் புறப்பட வேண்டும், முதலாவதாக புறப்படணும்னு ஆண்டு சொல்ல யூதாவை புறப்படணும். யூதா எவ்வளோ வெற்றிகளை பெறுகிறார்கள். ஆனால் அது கீழே வரும்பொழுது யூதா ஒரு நல்ல மாடலாக இருக்கிறான். அருமையான ஒரு மாதிரியாக அவன் இருந்து காரியங்களை செய்கிறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிச்சவங்கள்லாம் அந்த மாதிரியை சரியாக பின்பற்றாமல் போகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை லீட் பண்ண சொல்வார்.
நீ செய், இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை பவுல் சொல்லும்போது, நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என் கையிலே கொடுக்கிறார். நம்ம அதை செய்ய வேண்டும். யாரோ எங்கேருந்தோ வருவாங்க கிடையாது. தேவன் நம்மை சொல்லுவாரானால் நான் அதை செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நாம் ஒரு நல்ல மாடல் அங்கே வைக்கலாம். நல்ல மாடல் அங்கே வைக்கலாம். மனாசேயை பாருங்கள். மனாசே எல்லாமே யாக்கோபுடைய பிள்ளைங்க தான். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரிலாம் கிடையாது. சரியா? யோசேப்பினுடைய பிள்ளைங்களை பாருங்கள். அந்த குடும்பம் அருமையாக காரியத்தை செய்கிறார்கள். மனாசேயை பார்க்கும்போது வாசிக்கலாம். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் அப்படி சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு? குடியிருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. 27 வாசித்தீங்கன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா, கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தால், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் போக மாட்டோம்யா அப்படின்னு சொன்னது மாதிரி அந்த இடத்துல வார்த்தைகள் இருக்குது. சரியா? இது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். பின்னாடி நான் சில காரியங்கள் எடுத்து காட்டுக்கிறேன். இப்போ காரியங்கள் மாறுது பாருங்களேன். அவங்க உரிமையை எப்போனா அவங்க அதிகமாகிட்டே வராங்க. அவங்க ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க. இவங்க கொஞ்சம் குவைட் ஆகிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க பெலனாகி அவங்க சொல்ல நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அவங்கள விட்டுட்டாங்க. சரியா? ஸோ இது உண்மையான ஒரு காரியம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காரியத்தை அந்த காலங்களுக்குள்ளாக நாம் செய்து முடித்து ஆக வேண்டும். காலம் தாழ்த்துவோமானால் செய்ய முடியாமல் போயிடும். அது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். தமிழ்நாட்டில் பாருங்களேன், இன்றைக்கி ஊழியத்துக்கு எழும்புகிற ஆட்களும் குறைஞ்சிட்டாங்க. ரட்சிக்கப்படுகிற வேகமும் குறைஞ்சி போச்சு. ஏன் தெரியுமா? 2000 வருஷம் ஆச்சுங்க நம்ம சுவிசேஷம் தமிழ்நாட்டுக்கு அந்த நாட்களிலேயே என்ன செஞ்சுருக்கணும்? ஓட வேண்டிய வேகத்தில் ஓடி இருந்தால் வித்தியாசமாக இருந்திருக்கும். நான் ஒரிசாவை பற்றி அடிக்கடி யோசிப்பேன். நாங்கள் 85, 86 போனப்போ கட்டாக் புவனேஸ்வரில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. எல்லாருமே நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க. நான் இருந்த காலத்தில் நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க. பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இறங்கி செஞ்சுருந்தாங்கன்னா ஒரிசாவை ஈஸியாக ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியுன்றது தான் என்னுடைய எண்ணம். அன்றைக்கி அதான் பார்த்தேன். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய போஸ்ட், தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏன்னா ஆரம்ப நாட்களில் மிஷனரிகள் அந்த பெரிய பெரிய சபைகளை உண்டாக்கி பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே அப்படியே வசதியாக வாழ்ந்து பழகிட்டாங்க. நோகாமல் காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ஒரிசா எதிர்ப்பாக மாறிடுச்சு. இன்றைக்கி போய் நம்ம வேலை செய்கிறோம் இல்லைன்னு சொல்ல. அவனுடைய கிருபை நம்மோட கூட இருக்கன்னா ஆமாம் இருக்குங்க. ஹிமாச்சலில் பார்க்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சுவிசேஷம் போயிருந்துருக்கிறது. மிஷனரிகள் செய்திருக்கு. நான் யாரையும் குறை சொல்லலை. நமக்கு தெரியாது, ஃபுல் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படிலாம் தெரில. ஆனால் எங்கேயோ கோட்டையை விட்டாச்சுன்றது தான் ஒன்று மட்டும் தெரிகிறது. எங்கேயோ அது தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். சிலர் அந்த காலத்தில் இருந்தவங்க அதை அப்படியே லேசாக, ரொம்ப லேசாக விட்டதுனாலேயோ என்னவோ அது அப்படியே இல்லாமல் போகிறது. மனாசையை பார்க்கும்போது ஒரு பெரிய வசனம், 27வது வசனம், அநேக பட்டணங்களை பற்றி சொல்லுகிறது. அதை சுற்றி இருக்கிற ஊர்களை பற்றி சொல்லுகிறது. எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 27 கடை சொல்லும்போது கானானியர் இந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவங்க துரத்தி விடல, துரத்தவில்லை, துரத்தி விடவில்லை. 28வது வசனத்துக்கு வரலாம். இது எந்த கோத்திரம் சொல்லல, மொத்தமாக இஸ்ரவேலை பற்றி சொல்கிறார். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் அப்படி சொல்லி. இஸ்ரவேலர் பலவீனமான போது அப்படின்னு சொல்லலை அந்த இடத்துல. இஸ்ரவேலர்
பலத்த போது. அவங்க எப்போ தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் பலவீனமாக இருந்ததுனால அல்ல, அவங்க பலசாலியாக இருந்தாங்க. அவங்களால முடிஞ்சிருக்கும். எல்லாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த ஊரையே என்ன பண்ணியிருக்கலாம், கானான் தேசம் முழுவதையும் அவளுக்கு சொந்தமாக மாற்றியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதுக்குப்பா அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், பகுதி கட்ட பண்ணுவோம். பகுதி கட்ட பண்ணுறதுனா கப்பங்கட்டுறது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ ராஜாக்கள் போய் அடுத்த ஊரை போய் பிடிப்பாங்க, பிடிச்சா அதை ஆட்சி செய்ய மாட்டாங்க, பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஊர் என்ன பண்ணும், இவங்களுக்கு கப்பங்கட்டும். வருஷம் இவ்வளோ காரியங்களை அவங்க நெல் கொடுப்பாங்க, தங்கம் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க, அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அடிமையாக அது இருக்கும். ஆனால் அதே ராஜா அங்கே இருப்பார், அந்த மக்கள் அவங்க பாட்டுக்கு அங்கே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, கப்பம் கட்டுவாங்க. அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் அவங்க பலம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க, இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம், வேணா சண்டைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். அதே தான் இங்கேயும் நடந்தது. அவங்க என்ன பண்ண, இஸ்ரவேலர் பலத்த போது, அதான் அவங்களால செய்ய முடிந்த பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, துரத்தி விடாமல், முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் என்று சொல்லப்படும். ஆண்டவர் என்ன சொன்னார், துரத்தி விட்டுருங்கன்னு சொன்னார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இல்லை அதை விட புத்திசாலித்தனமான காரியம் தான், நல்ல வருமானம் வருது, எதுக்கு நம்ம எல்லா நிலத்தையுமா பயன்படுத்த போகிறோம், இவ்வளோ பெரிய தேசம் நமக்கு எதுக்கு, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, பகுதி கட்டுவாங்க, அது லாபம் தானே என்று சொன்னார். 29 வரலாம். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. யார் யார் நடுவே குடியிருந்தார்கள்? கானானியர் கேசேரில் இஸ்ரவேலர் நடுவே குடியிருந்தார். அப்போ சுற்றி இருந்தது யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க இவங்களுக்குள்ளே கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அப்படியே ஒரு குறிப்பு இந்த இடத்துல 29 வருகிறது. அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க சரி இருந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னதுனால அவங்க அவர்கள் நடுவே குடியிருந்தார். 30வது வசனம். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள் என்று சொல்லப்படும். இவங்களும் அதே தான் செய்கிறாங்க. 31வது வசனம். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆப்பிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. இதெல்லாம் டீட்டெயிலாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறது கூட நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, சரியா? ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குன்னா ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். 32வது வசனம். ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போ நான் சொன்னேன்ல, யார் யார் நடுவே குடியிருந்தாங்க? இங்கே ஆசேரியர், அதாவது ஆசேர் கோத்திரத்தார் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள் என்ற வேர்டு அப்படியே மாறுது இப்போ, சரியா? அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. 33வது வசனம். நப்தலி கோத்திரத்தார் பெத்சிமேஷின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. தேசத்தின் குடிகளாகிய கானானியர் நடுவே இருந்தார்கள். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ் அது மாறுது. அவங்க டாமினேட் ஆகுறாங்க, இவங்க அவங்க நடுவில் குடியிருக்கிறாங்க அப்படின்னு வருகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். இவங்க யார்? எமோரியர் தான் புத்திரரை, தானும் ஒரு கோத்திரம், சரியா? தான் கோத்திரத்தாரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார். நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் இங்கே வரக்கூடாது,
நீ மேலே போய் வாழு அப்படி சொல்லிட்டாங்க. இதாங்க சீன் மாறுறது. சரியா? ஆண்டவர் செய்ய சொன்னதை நான் செய்யாமல் கவலீனமாக இருக்கும் பொழுது, காலம் தாழ்த்தும் போது சில நேரத்தில் காரியங்கள் அப்படியே மாற ஆரம்பிக்கும். சில காரியங்களை ஆண்டவர் விட சொல்லும் பொழுது நான் விடாமல் இருக்கும் பொழுது அது என்னை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். நான் எதற்கு கீழ்ப்படுகிறேனோ அது என்னை அடிமைப்படுத்தும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று சொல்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், யோசுவாட்ட சொல்லும்போது வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்கிறார். நான் பாவத்தோடு கூட விளையாடக்கூடாது. இதான் ஞானமான ஒரு காரியம், இதான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியம். நான் எல்லாம் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு நினைக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்ய பார்க்க வேண்டும். ஏன்னா அதுதான் என்னுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஏனென்று கேட்டால் சில நேரத்தில் என்னால் விளக்க சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னபடி தான் நான் செய்வேன். அதுதான் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது தன் வீட்டாருக்கும் தன் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது இன்றைக்கி போயிடுச்சுங்க. அப்பா அம்மா கட்டளையிடுற காரியெல்லாம் போயிடுச்சு. பிள்ளைங்க பேச்சை பெற்றோர் கேட்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் அப்பா அம்மா பேச்சை பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க சொல்கிறது அப்பா அம்மா கீழ்ப்படுகிற நிலைமைக்கு வந்துச்சு. அதை பார்க்குறோம் அந்த உலகத்தில். ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, இங்கே பிள்ளைங்கள் சின்னதாக இருக்கும்போதே அவங்கள கீழ்ப்படிய பண்ண வேண்டும், கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அதை தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம் நினைக்கிறேன். மூப்பருடைய இதை பற்றி சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 தீமோத்தேயு 3வது இந்த மூப்பர்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் ஒதுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிற ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லலைங்க இந்த இடத்துல. பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போவாங்க. பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டி இருக்குன்னு தான் பைபிள் சொல்லுது. பிரம்பு அதை அகற்றும்னு சொல்லியிருக்கு. ஆனால் பெற்றோர் பையன் வாலிபனான பின்னாடியெல்லாம் கீழ்ப்படிதலெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. இயேசுசாமியை பற்றி சொல்லும் பொழுது அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான்னு சொல்லியிருக்கு. அதான் ப்ராக்டிக்கலில் செய்து காண்பித்தார். அவர் கீழ்ப்படிதல் இல்லாதவர் அல்ல, வரும்பொழுதே கீழ்ப்படிந்து தான் வந்தார். ஆனால் இந்த கீழ்ப்படிதலை தன் வாழ்க்கையிலே நடைமுறையிலே அவர் செய்து காட்டினார். அதான் கீழ்ப்படிதலை கற்று பிள்ளைங்க அதனால தான் பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர்வயிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் பொழுதே அவன் பிடிவாதம் பண்ணான்னு 2 போடு போட்டு தான் உட்கார வைக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி செய்ய மறுத்து கொஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்னா, கொஞ்சம் வளர்ந்தோடனே அது பிடிவாதம் பண்ணி உங்களை பணிய வச்சிடும். அது நம்முடைய மிஸ்டேக். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தந்தால் அதெல்லாம் மாறிடுங்க. அது குழந்தை, அது செஞ்சலாம். கொஞ்சம் கடினமாக தான் ட்ரீட் பண்ணணும். சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பண்ணாது, அதை பாட்டு இருந்தோம். ஆனால் சில பிள்ளைங்க தரையில் விழுந்துக்கிட்டு பெறலும், நீ செஞ்சாதான்னு சொல்லி 2 போடு இழுத்து போட்டால் என்ன ஆயிரும், சரியாயிரும். அந்த வயசில் கற்றுக் கொடுத்துடணும். வாலிபனான பின்னாடியெல்லாம் அடிக்க முடியாது, சரியா? அதுக்கப்புறம்லாம் மடங்க முடியாது. 5 விளையாதது 50 விளையாது. அப்போ பெற்றோர் கையில் தான் இருக்குது. கீழ்ப்படிய பண்ணுகிறவளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. என்னதை விட்டுட்டு தலையை விட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. முடியாதுங்க, பிடிக்க முடியாதுங்க, சாத்தியம் கிடையாதுங்க. அதனால தான் ஆண்டவருடைய காரியத்தில் யோசுவாட்ட சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், நீ வலது இடப்புறம் விலகாதிருப்பாயாக. தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய காரியத்தில் ஓடினாதாங்க ஓட முடியும். கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான் இங்கே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறோம், அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாங்க. எதுக்கு வீணாக சண்டை யுத்தம்?
அவங்கள போய் விரட்டிக்கிட்டு, அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, இவ்வளோ நாள் சேர்ந்து குடியிருந்துட்டோம், அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அவங்கள எதுக்கு விரட்டணும்? ஆண்டவர் சொன்னார், உண்மைதான். அவர் என்ன சூழ்நிலையில் சொன்னாரோ தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நல்லது, பகுதி கட்ட பண்ணிட்டோம், நல்ல வருமானம் வருது, உழைக்காமலே என்ன வருது, நல்லா வருதே, எப்படியே செஞ்சுருவோமே அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இது நான் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியாதுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்கிறாரோ நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க. ஆண்டவரே, நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதனால தான் உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீதிமொழியில் ரொம்ப கடினமான வார்த்தைகள், அது கூட வாசிக்கலாம் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரணம். வாலிபர்கள் இன்றைக்கி ரொம்ப தப்பு பண்ணிடுறாங்க. சரி, தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அவங்க சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. அப்பா அம்மாட்ட கூட சில இடத்தை கேட்காம மதியீனமான காரியங்களை செய்கிறாங்க. சரியா? ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்த சொல்கிறாரு. நீதிமொழியில் 3வது அதிகாரத்துலேருந்து முதல்ல இருந்தே அதே தான் சொல்லிட்டு வருகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாகிறது. உன் வழிகளில் எல்லாம், நான் அழுத்தம் கொடுத்துட்டே வரேங்க அந்த இடத்துல வாசிக்கும்போது. சரியா? அங்கே 5ஆம் வசனம் பின்பதில் சொல்லும்போது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாரு. அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய பாதி அறிவு, ஆண்டுடைய பாதி ஆலோசனைலாம் கிடையாது. ஆண்டுடைய ஆலோசனை தான். என் புத்திக்கு அது எட்டலைனாலும் அது ஆண்டுடைய ஆலோசனை தான் சரியானதுன்னு சொல்லணும். 6வது வசனத்தில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். அவங்க தங்களை ஞானி என்று எண்ணி ஆண்டுடைய ஆலோசனையை விட்டுட்டு எதையோ செஞ்சிச்சு. இப்போ இங்கேயே ஆரம்பமாயிருச்சு. எமோரியர் தான் புத்திர பள்ளத்தாக்கில் இறங்கக்கூடாது, நீ மேலே இரு, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? 35ஆம் வசனம். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனின் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அங்கே தான் நாங்கள் குடியிருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆனால் பாருங்களேன், அது பாப்புலர் ஆயிடுச்சு. எது ரொம்ப கெட்டிக்காரத்தனம் ஆயிடுச்சு. இன்றைக்கி கூட ஊழியத்துக்கு நம்மளை அழைச்சா நம்ம ஆண்டருக்கே ஆலோசனை சொல்லுவோம். இல்லை ஆண்டர், நான் ஊழியத்துக்கு வரல, நான் வேலை செஞ்சு உமக்கு என்ன பண்ணிடுறேன், காணிக்க கொடுத்துறேன், நிறையா கொடுத்துட்றேன். ஆண்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னால் ஊழியத்துக்கு தான் வரணும், காசு வேணும்னா அவருக்கு தெரியும். ஆண்டர் என்ன செய்ய சொல்கிறாரோ செய்யுங்க, நான் சொல்கிறதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் ஆண்டுகிட்ட தான் கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டரே, உங்களுடைய சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன, நான் அதை செய்கிறேன். அதுதான் பெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனால் உறுதிப்படுத்திக்கோங்க, ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரியறதில்ல. சில தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, என்னை மீட்டிங்கில் பேர் சொல்லி அழைச்சாங்க, அந்த தீர்க்கதரிசி என்னை பற்றி சொல்லிட்டாரு, சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட சொன்னார் ஆண்டவர், என்ன செய்ய சொன்னார், அதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிதியோன் அதுதான் கேட்குறான், ஆண்டவரே இன்னும் பயமாக இருக்குது, நான் சில டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறேன் சொல்லி தோலை அப்படி விரித்து வச்சு சில காரியங்கள் செய்கிறான். உறுதிப்படுத்தணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நாம் ஆலோசனை சொல்லக்கூடாது. இப்போ யோசேப்பு குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் பகுதி கட்ட பண்ணினாள். இங்கே நல்ல ஜெயிச்சாங்கன்னு சொல்லி 22 வாசிக்கிறோம். பின்னாடி வரும்பொழுது அவர்களும் சிலரை துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எமோரியரின் எல்லை, எமோரியர் யார், அந்த ஊர் மக்களுங்க, அவங்க எல்லையை பற்றி இந்த வசனம் சொல்லுது. இப்போ ஆண்டவர் அந்த எல்லைகளை யாருக்கு கொடுத்துருந்தாரு, இஸ்ரவேலுக்கு கொடுத்துருந்தாரு. இப்போ மறுபடியும் அந்த எல்லைலாம் யாருக்கு சொந்தமாயிருச்சு, எமோரியருக்கு சொந்தமாயிருச்சு. அது யாருடைய குற்றம், தேவன் யார் கையில் கொடுத்தாரோ அவங்களுடைய குற்றம். எமோரியின் எல்லை அக்கராபீமுக்கும் போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிடுச்சு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க தான் புத்திர கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த அதிகாரத்தை தான் நம்ம வாசித்தோம். 2வது அதிகாரத்தில்
தூதன் வந்து சொல்கிறான், ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படி சொல்கிறான். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சில காரியங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? நான் இதை படிச்சுட்டு இருந்தப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கும். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். நான் பேசுகிற நானும் மனிதன் தான். ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நம்ம எங்கெங்கேயோ சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுறோம். சில நேரத்தில் ஓடிட்டுருக்கப்போ ஒரு காரியத்தை அழகாக செய்கிறோம், இன்னொரு காரியத்தை மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சரியா? யார்? சிம்சோன் கடைசி நேரத்தில் கிருபை கேட்டான். செய்தாரா செய்யலையா? செய்தான். அது ரொம்ப கடைசின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணெல்லாம் போயிடுச்சு, கட்டப்பட்டிருக்கிறான், சாக போகிறான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். எல்லோரும் சாகும்போது தாமேலையும் கட்டடம் விழுகுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கிருபை கேட்டான், ஒரு விஷயம் ஆண்டவரேன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுகிட்ட நம்ம லைஃப்பெல்லாம் முடியல, இன்னும் ஓட நாட்கள் இருக்கிறது. சரியா? நடந்ததை பற்றி கவலைப்பட்டுட்டு இல்லாமல், அன்று இன்றைக்கு நான் உமக்காக நான் ஒழுங்காக ஓட விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு கிருபை உள்ளவரா இல்லையா? ரொம்ப கிருபையில். அவர் கொடூரமானவர்லாம் கிடையாது. கொடூரமானவர்னால் என்றைக்கும் நம்மளை அழிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இரக்கமுள்ளவர்னால தான் இன்றைக்கும் பொறுமையாக இருக்கார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டரை எதிர்பார்க்குறது எல்லாம்னா நீ மனம் திரும்புன்னு தான் சொல்கிறார். நீ மனம் திரும்பு, பழைய காரியத்தில் நான் காணாதொரு போல் இருப்பேன் சொல்கிறார். ஸோ ஏற்படுத்தின நஷ்டங்களை பற்றி நான் கவலைப்பட வேணாம். அந்த பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் என்ன, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதை பின்னானதை விட்டுருங்க. தோல்வி, மடத்தனமான காரியங்கள் அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் இப்போ சொல்லுங்கள் ஆண்டுகிட்ட, ஆண்டவரே நான் நல்லா ஓட விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும், நான் அப்படியே உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் அப்படின்னா ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்பும். உடைந்து போன பாத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் அதை தூக்கி போட்டுறாமல் அதே களிமண்ணை வச்சு வேறொரு அழகான பாத்திரமாக வணைகிறார். நம்மை உருவாக்குகிற தேவன். அதனால தான் இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறார். நம்முடைய வாய்ப்பு முடிந்திருக்கணும், நம்ம நேரம் போய் சேர்ந்துருப்போம். ஆனால் வாய்ப்பு இன்னும் இருக்குது, ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தப்பு பண்ணிட்டேனே, ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆண்டவரே நான் ஓட விரும்புகிறேன், எனக்கு பலன் தார், கிருபை பாராட்டுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஜெபம் தலைகள் தாழ்த்துவோமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தாப்பனே. இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் நாங்கள் எந்த விதத்திலும் நல்லவர்கள் அல்ல, நாங்களும் அவளைப் போல தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் தவறினோம் என்று யோசித்தால் கூட சில நேரத்தில் அது எங்களுக்கு அச்சத்தை உண்டாக்குகிறது. ஆனாலும் நீர் எங்கள் மேலே பொறுமையாக இருக்கிறதுக்காக நன்றி தாப்புனே. இன்னும் எங்களுக்கு வாய்ப்பை வைத்திருக்கிறீர், இன்னும் ஓடக்கூடிய நாட்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி தாப்புனே. நாங்கள் இன்னும் சிறப்பாய் ஓட எங்களுக்கு பலன் தான். ஒரே ஒரு வாழ்க்கை, மறுபடியும் அது எங்களுக்கு கிடைக்கப் போகிறதில்லை. நாங்கள் தோற்று போனவர்களாக, அடிமையானவர்களாக, ஆண்டவரே சத்திரியின் கையிலே விழுந்து போனவர்களாக அல்ல, ஆண்டவர் உமக்காய் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்களாய் உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தையில் எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய கர்த்தர் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.